Hi friends, welcome to Easy QZ. இன்னைக்கு நாம வால் டெக்கருக்கு தேவையான flowers and buds எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த flower நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்காக இந்த ஃப்ளவரோட சென்டர் போர்ஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்காக நான் இங்கே ஒயிட் கலர் த்ரெட் அண்ட் அதே 3.5 mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒயிட் த்ரெட்டில் ஒரு மேஜிக் சர்க்கிள் மேஜிக் ரிங் பண்ணிக்கலாங்க. மேஜிக் ரிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி 2 தடவை சுற்றிக்கோங்க சென்டர் ஃபிங்கரில். அப்புறம் பின்னாடி இருந்து அந்த மெயின் த்ரெட்லேருந்து ஒரு லூப் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு செயின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்ம மேஜிக் சர்க்கிள்குள்ளே நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணுங்க. 6 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. 6 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது 6 சிங்கிள் க்ரோஷே முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த மேஜிக் சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்காக அந்த டெய்ல் எண்ட் கூட இருக்கிற அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. டெய்ல் எண்ட் இழுத்துறாதீங்க, அது கூட இன்னொரு த்ரெட் இருக்கும், அந்த சைடு வந்து இழுங்க. இழுக்கும்போது இன்னொரு த்ரெட் வந்து சுருங்கிக்கும். அது சுருங்கி அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. இதை ஃபஸ்ட்டு நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. அந்த ஹோல் தெரியாத அளவுக்கு இழுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்துக்கோங்க. இப்போ அது நமக்கு ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷே செயின் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நீடில் விட்டுட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயோட செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு லூப்பை லாங்காக புல் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாங்க அந்த த்ரெட்டை. இப்போ அதை நல்லா இழுத்து நாட் செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ஃப்ளவரோட சென்டர் ரவுண்ட் போர்ஷன் வந்து நம்ம செஞ்சாச்சு. இனி அதோட பெட்டல் செய்யலாங்க. அதுக்கு நம்ம அந்த பிங்க் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒயிட் ரவுண்ட் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அதில் ஏதோ ஒரு ஸ்டிச்சில் நம்ம அந்த ஹூக்கை விட்டுக்கலாங்க. விட்டு அந்த பிங்க் கலர் த்ரெட்டை வந்து லூப் பண்ணி இழுத்துக்கோங்க. இழுத்து அதை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டோட எண்டையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம அந்த பிங்க் த்ரெட்டில் 3 செயின் ஒர்க் பண்ணிக்கலாங்க. அதே ஸ்டிச்சில் நம்ம 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 செயின் போட்டுக்கணும். அப்புறம் அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பூவோட ஒரு பெட்டல் நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்த பெட்டலுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம திருப்பி அதே மாதிரி 3 செயின் போட்டு அடுத்த பெட்டலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது 3 செயின் போட்டதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ 2 செயின் போட்டு நம்ம அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரியே நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் நம்ம இந்த மாதிரியே செஞ்சுட்டு வரலாங்க பெட்டலை. லாஸ்ட் ஸ்டிச்சில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இது முடிச்சுட்டு லாஸ்ட் வரும்போது காமிக்கிறேங்க. இப்போ 6th பெட்டல் வந்தாச்சுங்க. 2 டபுள் க்ரோஷே போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கலான்னு. இப்போ 2 செயின் போட்டுக்கோங்க. அதே ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அந்த த்ரெட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த த்ரெட்டை நம்ம பேக் சைடு எடுக்கணுங்க. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதோட சென்டரில் நம்ம இந்த நீடில் விட்டுக்கலாம். விட்டு இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லூப்பை வந்து அந்த ஹோல் வழியாக நம்ம பின்னாடி பேக் சைடில் இழுத்துக்கணும். இப்படி பின்னாடி கொண்டு வந்துடுங்க. பின்னாடி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பெரிய லூப்லேருந்து ஒரு லூப்பை புல் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா இழுத்து நாட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பேக் சைட் கொண்டு வந்துட்டோம். இப்போ
நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டையும் இதையும் சேர்த்து ஒரு 2 நாட் பண்ணி நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. அவுந்து வராத அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போது நம்ம அந்த சென்டர் போர்ஷன் ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் டெயில் நம்ம விட்டுருந்தோம். அதையும் வந்து நல்லா டைட்டாக புல் பண்ணதுக்கப்புறம் நல்லா நாட் பண்ணிக்கலாங்க. நாட் பண்ணி இப்போ 2 த்ரெட்டையும் கட் பண்ணால் நம்மளோட ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதையும் நாட் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு 10 ஃப்ளவர் இந்த வால் டெக்கருக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாங்க. இது நம்ம இந்த ஃப்ளவரோட பட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு மேஜிக் சர்க்கிள் நம்ம பிங்க் கலர் த்ரெட்லேயே பண்ணிக்கலாங்க. பேக்லேருந்து த்ரெட்டை புல் பண்ணி ஒரு லூப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மேஜிக் சர்க்கிளை அந்த ஃபிங்கர்லேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போது டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நூலை சுற்றி உள்ளே போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு லூப்பை மட்டும் இழுத்துக்கோங்க. செகண்ட் லூப்பை அந்த நீடில்லையே வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம அதே மாதிரி டபுள் க்ரோஷே மாதிரி ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் புல் பண்ணிவிட்டு வர்ற லூப்பை நம்ம அந்த நீடில்லையே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லூப் இருக்கும். அதே மாதிரி 5 லூப்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ 4 இருக்குது. இன்னொன்று பண்ணாலும் 5 ஆகிடும். இப்போ பாருங்கள், 5 லூப்பு நம்மளோட நீடில் இருக்குது. இப்போது ஒரு லூப் புல் பண்ணி ஃபுல்லாக அந்த 5 லூப் வழியாகவும் எடுத்துருங்க. அப்புறம் 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போ 2 செயின் போட்டு நம்ம அந்த மேஜிக் ரிங்கில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு அந்த பிங்க் த்ரெட்டை கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி இழுத்துறாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கிளை வந்து அந்த மேஜிக் சர்க்கிளை வந்து இழுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அந்த மேஜிக் சர்க்கிள் இழுக்கிறதுக்கு அந்த டெய்ல் எண்டு கூட ஒரு த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சி இழுக்கணும். ஃபஸ்ட்டு அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த இன்னொரு த்ரெட் வந்து சுருங்கி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம அந்த டெய்ல் எண்ட் அந்த எண்டை வந்து பிடிச்சி இழுத்துருங்க. இப்போ ரவுண்ட் ஷேப் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த லாஸ்ட்டு லூப் பண்ணி கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் பிடிச்சி நல்லா இழுத்திங்கன்னா ஒரு பட் மாதிரி நமக்கு வந்துடுங்க. இப்போது இந்த 2 த்ரெட்டையும் நல்லா நாட் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 தடவை நல்லா நாட் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம சின்னதாக அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் வந்து நம்ம ஒட்டும்போது பின்னாடி மடித்து வச்சு ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதான் பட்டு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 2 பட் பண்ணிக்கலாம், ஒரு 10 ஃப்ளார் பண்ணிக்கலாங்க. போதும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம வால் டெக்கர் எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.